ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் நீர்ந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்முடைய மகிமையால் நாங்கள் நிறைந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக கொடுத்தேன், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலும் அருமையான மகள் வெளியிடுகின்ற ஆண்டவரே இந்த புத்தகத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை படித்து அதன் மூலமாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக மன்றாடி ஜெபிக்கின்றோம் அப்பா. இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக உடைய வல்லமையினால் எழுதப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் இதை படித்து ஆண்டவரே அதனுடைய கருத்து ஆழத்தை தெரிந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே இதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வெளியிடுகிறோம் சுவாமி. உடைய நாமம் அருமையான மகளை தாங்கட்டும், ஆசீர்வதித்து வழிநடத்தும் சுவாமி. எதிர்காலங்களிலே இதை போன்ற அநேக புத்தகங்களை வெளியிட கர்த்தர் கிருபை செய்யப்பா. உங்களுடைய துதி கன மகிமை எல்லாற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். இப்போது முதல் பிரதியை திருச்சபையினுடைய செயலர் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை சகோதரர் சுஜய் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஃபேமிலியோட வந்து பெற்றுக் கொள்வார்கள். இந்த புத்தகத்தினுடைய விலை 30 ரூபாய். உங்களுக்காக வாசிக்க வேண்டும் என்பதற்காக 20 ரூபாய்க்கு. அந்த 20 ரூபாயும் நீங்க கொடுக்கிற தொகை வந்து கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கணும். அதனால் நமக்குள்ள கேள்விகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சில நேரம் இந்த வேலையெல்லாம் பார்க்கவும் செஞ்சிருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையின் பாதையில அவரோடு சேர்ந்து பயணிக்கணும். அவரோடு நம்ம ஒரு தோழனை போல ஒவ்வொரு காரியங்கள் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றது அவர் ஆசைப்படுறாரு. இதை நம்ம எதுல பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் ஆஃப் த பைபிள்லயே பார்க்கலாம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யறாங்க. ஆண்டவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த பழத்தை வந்து இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு. ஆனாலும் ஆண்டவர் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாருன்னா, சரி அவங்க சாப்பிட்டுட்டாங்க, எப்பவுமே நம்ம கூட நடக்கிறது போல இன்னைக்கும் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க இது அப்படின்னு ஒரு வேலை எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கலாம். ஏன்னா வந்து அவர் வந்துட்டு ஆதாமே நீ ஏன் அதை சாப்பிட்ட அப்படிங்கறத அவர் கேட்கல. அவர் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்னா கேட்டாரு. சோ அதே நான் எப்போ